வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஒரு மந்த்துமே பார்த்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் மொபைல்ஸ் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சைனா மட்டுமே இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறையா கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செலக்டடாக ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சில வேரியண்ட் மட்டும்தான் வருது, எல்லா வேரியண்ட்டுமே வரமாட்டுது. அப்படி பார்த்தோம்னா இப்போதைக்கு ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா oppo A74 அண்ட் அனதர் ஒன் இஸ் oppo A74-5G. ஸோ ஃபஸ்ட்டு இந்த oppo A74-5G இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 6.5 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொண்டது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா, ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா 48+8+2+2 அப்படின்னு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்டு 6GB RAM 128GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 5000 mAh பேட்டரி வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அந்த 18 watt ஃபாஸ்ட் சார்ஜருக்கு காரணம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய சிப்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 480 அப்படின்னு ஒரு ப்ராசஸர். இது வந்து 5G சிப்செட்டு. அண்ட் ஆல்சோ Android 11 அண்டு ColorOS 11 கொடுக்குறாங்க. ஸோ இந்த oppo A74-5G மொபைலோட ப்ரைஸு பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிறது படி பார்த்தோம்னாக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18,000 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இன்னொரு மொபைல் A74. அப்போ ஆல்ரெடி பார்த்தது A74-5G, இப்போ பார்க்குறது 4G மொபைல். ஸோ அப்போ A74 மட்டும்தான் இருக்கும். இந்த 4G வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6.43 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர், 16 MP செல்ஃபி கேமரா அண்ட் 48+2+2 ட்ரிபிள் ரியர் கேமரா, 6GB RAM 128GB வேரியண்ட் அண்ட் 5000 mAh பேட்டரி வித் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர், Android 11 அண்ட் ColorOS 11. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 to 18,000 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஓப்போவில் 2 மொபைல் லான்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஒரு மொபைல் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10s. ஆமாங்க, ஆல்ரெடி Redmi Note 10ல் ஒரு 3 மொபைல் இருக்குது. Redmi Note 10 அண்டு Note 10 Pro, ஆல்சோ Note 10 Pro Max. இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுது Redmi Note 10s. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா 6.43 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்டு 128GB இன்பில்ட்டோட MediaTek Helio G95 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் ஒன்று இதில் ரன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 48 MP குவாட் கேமரா சிஸ்டம், 48+8+2+2. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் 5000 mAh பேட்டரி வித் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர், IP ரேட்டிங் 53, இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண Redmi Note 10 மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர் மட்டும் தூக்கிட்டு MediaTek ப்ராசஸர் போட்டு மேபி இந்தியாவில் ஒரு 15,000க்கு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அப்கமிங் மொபைல்ஸில் நீங்கள் எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மொபைல் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.